குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சிலபஸை ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வெயிட்டேஜ் என்ன, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸில் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸில் பாலிட்டில இருந்து கிட்டத்தட்ட 40 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடுது. சரிங்களா? ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸ் குரூப் 2A குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை படிச்சாலே பல்கான மார்க் அமைதும். அதுவும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா படிச்சீங்கன்னா எம்சிக்யூ டேரக்டா வரும், கொஸ்டின்ஸ் டேரக்டா வரும். நீங்க படிச்சதை அப்படியே நீங்க ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் 1.5 மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும். மற்றது மாதிரி யோசிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க எவ்வளவு படிச்சு ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து குவாலிட்டியில அதிகமா கிடைக்கும். நம்ம பிபிடி நம்ம ஸ்லைட்லயே இருக்கிறத படிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி 75% பாலிட்டி பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ப்ரீவியஸ் கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட பிபிடி ஸ்லைட்லயே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம். மீதி 25% என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம நம்ம பிபிடி பேஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேர்டிங்ஸோட வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்ம 100% அச்சீவ் பண்றதுக்கான மொத்த சோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. இதை நம்ம டைரக்டா நம்ம டெய்லி படிச்சு நம்ம டெஸ்ட் எழுதினாலே போதுமானது. நம்ம பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 100 வந்து நம்ம எடுத்துட முடியும். ஸோ இப்போ சிலபஸ் வைஸ் பார்ப்போமே, குரூப் 1 குரூப் 2 என்ன பார்த்தீங்கன்னா, குரூப் 1 சரி குரூப் 2 சரி குரூப் 4 சரி திட்டத்திட்ட சிலபஸ் வந்து காமன் தான். ஏதாவது 2-3 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஹெட்டிங்ஸ் வந்து வேணா மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே மிஸ் ஆயிருந்தா அது வந்து கொஸ்டின் வராதுன்னு கிடையாது, கண்டிப்பா வரும். ஸோ நம்ம இப்போ குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கும் சரி பாலிட்டி நம்ம காமனா எங்க இருந்து படிப்போம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ். அதாவது குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல அட்டன் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரூப் 4 வந்து இங்கிலீஷ்ல கிடையாது. ஸோ குரூப் 2 குரூப் 1 இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் புக்கை வாங்கிட்டீங்கன்னா அந்த புக்ல இருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நம்மளே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இந்திய ஆட்சியல் பிரகதீஷ் பப்ளிகேஷன் தமிழ். ஸோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் தமிழ் எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்ஸ் வந்து வாங்கணும். அது போக 6th to 12th என்சிஆர்டி எஸ்சிஆர்டி புக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் இருக்கும் இல்லையா, அந்த எஸ்சிஆர்டி புக்ல சிவிக்ஸ்னு சில லெசன்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து. இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியல் இந்த மாதிரி சில சின்ன சின்ன சாப்டர்ஸ் இருக்கும். 11th 12th மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாலிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம ஓவர் வியூ, நம்ம அது இம்பார்ட்டண்டா படிக்கணும் அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஓவர் வியூ பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா அது ஒரு 5 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ குரூப் 1 சரி குரூப் 2 சரி அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா ஓவரால் 100 கொஸ்டின்ஸ், அதாவது குரூப் 1க்கு 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2ல 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 100 அவுட் ஆஃப் 100 வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டில நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் சோர்ஸ், இந்த சோர்ஸ் தான் வரப்போகுது. அதையும் தாண்டி வரப்போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வேணா வரும். அந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் வந்து நான் கிளாஸஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஓவரால் நம்ம பாலிட்டியை நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த சோர்ஸை வச்சேவும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ செஷன் கொடுத்துருப்பேன் இல்லையா, அரசியல் அமைப்புனா என்ன, அரசியலமைப்பு ஏன் உருவாக்கணும், அரசியலமைப்போட என்ன பர்பஸ், அது எதுக்கு என்ன பயன் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அதை பத்தி தான் நம்ம நாடோட அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அது உருவாக்கின குழுக்களை பத்தி நம்ம வந்து வரைவு குழுக்கள் என்ற மாதிரி ஒரு 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்கு. அது போக 10க்கும் மேற்பட்ட மைனர் கமிட்டிஸ் இருக்கு. அதை பத்தி படிக்க போறோம். அரசியலமைப்பு உருவாக்கத்துல நம்ம ஹிஸ்டரி அதாவது வரலாறு எங்க வந்து நவீன வரலாறு முடியுதோ அங்கதான் இந்திய ஆட்சியல் வந்து ஆரம்பிக்குது. அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி எங்க முடியுதோ அங்கதான் வந்து பாலிட்டி பிகின் ஆகுது. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டினியூஷன் தான். நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியும் வந்து நான் தான் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாலிட்டியில நம்ம ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில எப்போ சுதந்திரம் தராங்க, அதுக்கு முன்னாடி சுதந்திரம் தரதுக்கு முன்னாடியே இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கத்துக்கு யார் யாரெல்லாம் பங்கு வகிச்சாங்க அப்படின்றத வந்து நம்ம பாலிட்டில இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகும். நவீன இந்திய வரலாறுமே இந்திய ஆட்சியிலும் ஓவர்லாப் ஆகும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 10 ஸ்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுமே இந்த சப்ஜெக்ட், இந்த பாலிட்டி ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் புரியணுமேன்றக்காக சில பல வேர்ட்ஸ் சில வேற பேர்கள்லாம் புதுசா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை நீங்க கிரகிச்சுக்கங்க, நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. நம்ம இந்திய வரலாறு படிக்கிறப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஸ்லைடு ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம இந்திய வரலாறு முடிப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இந்திய ஆட்சியின் தொடக்கம், அதாவது அரசியலமைப்பும் உருவாக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் யார் அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு யார் கேட்டாங்க அப்படின்றத வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அரசியலமைப்பு வேண்டும் கான்ஸ்டியூஷன் டிமாண்ட் அப்படின்னு யார் கேட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா, இந்திய அரசியல் அமைப்புன்றது
யாரை பார்த்து வாங்கணும்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ. அதாவது யுஎஸ்ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல்ல ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அதை பார்த்து தான் பல நாடுகளை வந்து இன்ஸ்பயர் ஆகி அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்தியாவுமே வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் கான்ஸ்டியூஷனை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புமே வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனா வந்து உருவாக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இந்திய கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய். இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். 1934 எம்என் ராய் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல தேசிய கட்சிகள் இருக்கு. அதுல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த கட்சியை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நிறுவனர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் எம்என் ராய். 1934 அவர் ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கப்பட வேண்டும்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சி, இதே கட்சி தான் அப்பயும் இருந்துச்சு, அதுக்கு பேர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அந்த கட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமா எங்களுக்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் சொல்றது யாரு? எம்என் ராய். அவருக்கு முன்மொழிஞ்சு அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க, எங்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ 1938 நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரி இந்திய அரசியலமைப்பு உருவாக்க போறோம், ஓகே வேணும்னு சொல்றோம். அது எப்படி உருவாக்குறது, யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னு தீர்மானிக்கணும்னா அதுக்கு வாக்குரிமை வேணும். வாக்குரிமையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் தான் போய் அரசியலமைப்பை தீர்மானம் பண்ணணும் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ எலெக்ஷன் பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் அமைப்பு நிர்ணய குழு உருவாக்கணும்னா எலெக்ஷன் மூலமா தான் வந்து பண்ணணும்ன்றாங்க. ஸோ அப்போ எலெக்ஷன்ல அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ். அதாவது ஒரு லீகலைஸ்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே வாக்குரிமை உண்டு அப்படின்றதுதான் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைன்னு சொல்லுவாங்க. உலகளாவிய வயது வந்தோர் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 21 இயர்ஸ் நிறைவடைஞ்சா மட்டும்தான் ஓட்டுரிமை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப 18 வயசு, அப்ப 21 வயசு. இந்த 21 வயசுல இருந்து 18 வயசா மாத்தினதுக்கு காரணம் அப்படி என்ன, காரணம்னா என்ன அரசியலமைப்பு திருத்தம் பண்ணாங்கன்றதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புல 61வது அரசியலமைப்பு திருத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு அப்படின்றத 18 வயசா வந்து கொண்டு வந்துச்சு. அதன் மூலமா நமக்கு 18 வயசு நிரம்பினாலே நம்ம ஓட்டு உரிமை கிடைக்கப்பட்டுருச்சு. ஸோ நேரு வந்து என்ன சொல்றாருன்னா அப்படி அரசியலமைப்பை உருவாக்கணும்னா அது வந்து யார் யாருக்கெல்லாம் 21 வயசு நிரம்பியிருக்கோ அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு வர்ற எம்பிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பையே நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு நேரு தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல யாரெல்லாம் வந்து அரசியலமைப்பு இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளாம் சொல்றோம் இல்லையா, நம்ம சொல்றது எல்லாத்தையுமே வந்து நடந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து அப்போ ஒரு காலனி நாடு. காலனினா என்ன, ஒரு யூகே, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலனி. யாருக்கு காலனியா இருந்தோம்? பிரிட்டனுக்கு காலனியா இருந்தோம். அப்ப பிரிட்டன் காலனினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சையா அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா அந்த நாடு வந்து காலனி நாடுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அதுக்கான முடிவை யார் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காலனி ஆதிக்க நாடு எடுப்பாங்க. நமக்கு யார் எடுத்தா? பிரிட்டன் எடுத்தாங்க. பிரிட்டனுக்கு கீழே வந்ததுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலனி, இந்தியாவை காலனி. அப்போ பிரிட்டன் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நம்ம கேட்க முடியும். பிரிட்டன் தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்க முடியும். நம்ம அரசியலமைப்பு வேணும்னு கேட்டா கூட பிரிட்டன் கொடுத்தாதான் நம்ம அரசியலமைப்பை ஏத்துக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தோம். ஸோ நம்ம முன்னோர்கள் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க? பிரிட்டன் கிட்ட வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்டையும் பிரிட்டன்ல இருக்க பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் வைஸ்ராய் கிட்டையும் வந்து எங்களுக்கு அரசியலமைப்பு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கேட்டு நமக்கு வந்து அரசியலமைப்பு பிற்காலத்துல கொடுக்கப்பட்டுச்சு. அது எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இனி போக போக வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, நம்ம சொன்னோம்ல 1934 1935 1938 3 காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்பு வெவ்வேறு எம்என் ராயா இருக்கட்டும் சரி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க. அதுக்கு பிரிட்டன் சைட்ல இருந்து என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இத பேர்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும். இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பண்ணிக்கங்க. நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரி எடுத்து முடிய வரப்ப இதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவா ஒரு புரிதல் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா மட்டும் கவனிங்க. ஆகஸ்ட் ஆஃபர் யாரு கொடுக்குறா? வைஸ்ராய். வைஸ்ராய்னா யாரு? இப்ப நமக்கு பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, மேடம் திரௌபதி முர்மு. அந்த பிரசிடென்ட் போஸ்டிங் வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய், அதாவது பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கும் பிரசிடென்ட் போஸ்டிங்கும் ஒரு பவரா வந்து வைஸ்ராய் அப்படின்ற ஒரு போஸ்ட் கீழே வந்து இருந்துச்சு. அந்த வைஸ்ராய் பேர் என்ன பாத்தீங்கன்னா லின்லித் கவ். அப்ப சுதந்திரம் கிடைக்கும் போது பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து வைஸ்ராயா இந்தியாவில இருந்தாங்க. அந்த வைஸ்ராய் ஒரு பேரு லின்லித் கவ். அவர் ஆகஸ்ட்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு 1940. சரிங்களா?
அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, சரி உங்களுக்கு நாங்க அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான சக்தியை கொடுக்குறோம், ஓகே நீங்க அரசியலமைப்பு உருவாக்குங்க, ஆனா முழுக்க முழுக்க இந்தியர்களால் அது உருவாக்கப்பட முடியாது. மேஜர்லி இந்தியன், அதாவது பெரும்பான்மையான அளவு இந்தியர்கள் வந்து நீங்க அரசியலமைப்பு குழுக்கள்ல வந்து இருக்கலாம், ஆனா கொஞ்சம் சதவீத பேர் எங்க ஆட்களும் இருப்பாங்க, பிரிட்டிஷ்காரங்களும் இருப்பாங்கன்ற மாதிரி அவரு சொன்னாங்க. சோ கான்ஸ்டியூஷன் மேஜர்லி இந்தியன், அரசியலமைப்பு உருவாக்கத்துல பெரும்பான்மையான மக்கள் மட்டும் இந்தியர்களா இருப்பாங்க. அது போக டொமினியன் நிலை கொடுக்கப்படும், முழு சுதந்திரம் கொடுக்கப்படாது, நீங்க பிரிட்டனுக்கு கீழே இருப்பீங்க, ஆனா எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நீங்க சுயமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சலுகையை வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ற ஒரு ஆகஸ்ட் ஆஃபர்ல வைஸ்ராய் இன்லித் கவுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரு சொன்னதுக்கு பதில் சொல்றாரு. சரி, அவர் 1940 சொல்றதுக்கான காரணம், நம்ம சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும் அவசியமே கிடையாது, ஏன் அவன் 1940 நம்ம கேட்ட உடனே சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சூட்சமா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2ஆம் உலகப் போர் 1939 நடந்துச்சு. அப்போ வந்து ஜெர்மனி நாடு வந்து பாத்தீங்கன்னா போலாந்து மேல படையெடுத்து போயிருச்சு. ஸோ அந்த படையெடுப்பை உடைக்கணுன்றக்காக பிரிட்டன் வந்து 2ஆம் உலகப் போர்ல குதிச்சாங்க. அப்படி 2ஆம் உலகப் போர்ல குதிச்சாங்க அப்படின்னாங்கன்னா அங்க வந்து போர் போடுறதுக்கு ஆட்பலம் வேணும். ஆட்பலம் இல்லாம யாரும் வேணாலும் போர்ல குதிக்க முடியாதுல்ல. அப்ப ஆட்பலம் எங்க இருந்து வந்தாங்க? இந்தியால இருந்து வந்தாங்க. அப்ப இந்தியால ஆட்பலம் சேர்க்கணும் அப்படின்னா இங்க இருக்க கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க எங்க எங்க மக்களை வந்து நாங்க போருக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருந்தாங்கன்னா அதிக ஆட்களை வந்து நம்ம போருக்கு அனுப்ப முடியாது இல்லையா பிரிட்டன்ஸ் வந்து. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, போர் வரப்போகுது, அதனால இப்ப இந்தியாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாதான் உண்டுன்றதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்க கேட்கறீங்க, நாங்க அரசியலமைப்பு உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனா இந்த 2 கண்டிஷன் தான். பெரும்பான்மையான மக்கள் இந்தியர்களா இருப்பாங்க அரசியலமைப்பு நிர்ணய குழுல, டொமினியன் ஸ்டேட்டஸ் தர்றோம், ஆனா அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு 2ஆம் உலகப் போர்ல இந்திய வீரர்களை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. சரிங்களா? ஆனா 2ஆம் உலகப் போர்ல அவங்க நுழைய போறப்ப, பிரிட்டன் நுழைய போறப்ப ஒரு வார்த்தை கூட நம்ம இந்திய லீடர்ஸ் கிட்டயோ இந்திய மக்கள் கிட்ட யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை. கேட்காமயே அவங்க 2ஆம் உலகப் போர்ல நாங்க நுழைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சரி, இது போன்ற சில கட்சிகள்ல இருக்க எம்பிஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அப்போ பாராளுமன்றத்துல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாசம் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்த்து. எங்களை கேட்காம எப்படி நீங்க போர்ல இறங்க முடியும், எங்க நாட்டு மக்கள் தான் நாங்க போர்ல போராட போறாங்க, எங்களை கேட்காம எப்படி நீங்க போர்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த ராஜினாமா பண்ண நாளை வந்து முஸ்லீம் லீக் என்ன சொன்னாங்கன்னா டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்க, அதாவது விடுதலை நாள் சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பயே இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கா தகராறு இருந்துச்சு. அதாவது என்ன வாய்க்கா தகராறுனா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியான்றது பரந்த நாடா தான் இருக்கணும், அதுக்கு பாகிஸ்தான் தனியா பிரிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா முஸ்லீம் லீக் பை நேஷன் தெரியல, எங்களுக்கு தனியா பாகிஸ்தான் பிரிச்சு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 பேத்துக்கும் பிரச்சனை இருந்தனால 1938 நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் நாடு வந்து போருக்கு போனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ராஜினாமா பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க விடுதலை நாள் டெலிவரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் கேட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர் யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வைஸ்ராய் லின்லித் கவ் 1940 கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்களை வந்து கேட்கல, இல்ல அது எப்படி பெரும்பான்மையான எல்லாருமே இந்தியர்களா இருக்கணும், முழு சுதந்திரம் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அடம்பிடிக்க நெக்ஸ்ட் வந்து கிரிப்ஸ் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம நாட்டுக்கு அனுப்புறாங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, 1942 ஏன் பர்டிகுலரா தேர்ந்தெடுத்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா, 1941 நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவங்க இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து இந்திய நேஷனல் ஆர்மி அப்படின்னு ஒரு ஆர்மியை வந்து அவர் உருவாக்குனாரு. இப்ப இருக்க நம்ம நேஷனல் ஆர்மி கிடையாது, அப்போ அவரே தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஆர்மியை உருவாக்குனாரு. அந்த ராணுவம் ஜப்பான் ராணுவத்து கூட சேர்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்துல வந்துருச்சு. ஸோ பிரிட்டிஷ் நாடுக்கும் ஜப்பானுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர் அணிகள். அப்போ பிரிட்டிஷ் என்ன பயந்துட்டாங்கன்னா, இந்தியாவுக்குள்ள ஜப்பான் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரான ரிசோர்ஸே வந்து இந்தியா தான் நமக்கு போர் போடுறதுக்கு. அந்த இந்தியாவை வந்து ஜப்பானியர்களுக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த 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 போர்ல தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு பயத்துல, சோ அப்ப அங்க பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம், காந்தி நேரு முதற்கொண்ட எல்லார்கிட்டையும் வந்து சமாதானம் பேசுவோம், பேசி எப்படியாவது அவங்களோட போராட்டத்தை நிப்பாட்டி அவங்களுக்கு ஏத்தாப்புல வந்து அரசியலமைப்பு கொடுத்துடலாம் அப்படின்றக்காக ஒரு குழுவை வந்து அனுப்புறாங்க. அவங்க பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன். அதோட தலைவர் யார் பாத்தீங்கன்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். கடைசியில வருவார் அவரு. இப்போதைக்கு சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணயக்குழு உருவாக்கும், அதுல முழுக்க முழுக்க வந்து இந்தியர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. லின்லித் ஆகஸ்ட் ஆஃபர்ல என்ன சொன்னாருன்னா பெரும்பான்மைன்னு சொன்னாரு, இதுல என்ன சொன்னாரு முழுக்க முழுக்க இந்தியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காந்திஜி அதை முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாங்க 1938 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியர்கள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம், முழு சுதந்திரம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். நீங்க 1942 தான் இப்பதான் வந்து முழு சுதந்திரம் கொடுக்க முடியாது, டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கொடுப்போம், ஆனா முழு இந்தியர்கள் வந்து அரசியலமைப்பு நிர்ணயக்குள்ள கலந்துக்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக் எல்லாம் காலாவதியான செக், இந்த ஆஃபர் எல்லாம் காலாவதியான ஆஃபர், ஸோ இதை நாங்க ஏத்துக்க முடியாது, போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி காந்திஜி சொல்லிட்டாரு. ஸோ இப்ப குரூப் 4 கொஸ்டின்ல கேட்பாங்க, விச் மிஷன் இஸ், எந்த மிஷனோட ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி போஸ்ட் டேட்டட் செக்னு சொன்னாருன்னு கேட்டாங்கன்னா கிரிப்ஸ் மிஷனோட ரிப்போர்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காந்திஜி சொன்னாரு. ஸோ அப்போ 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயா உருவாக்கின இந்தியன் நேஷனல் ஆர்மி. அந்த நேஷனல் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக தானே போராட்டம் பண்ணாங்க. எங்கன்னா மணிப்பூர், நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபர்லாம் ஜப்பான் ராணுவத்தோட துணையோட பிரிட்டன் ராணுவத்துக்கு எதிராக, அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ராணுவத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டாங்க. அப்ப நம்ம நாட்டு அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவோட ராணுவங்கள் வந்து தோக்கடிக்கப்பட்டது. அவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை வைக்கிறாங்க. அந்த விசாரணையை எதிர்த்து நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கலவரம் வந்துருச்சு. அது எப்படி எங்க நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும் போராட எங்க மக்களையே கூப்பிட்டு வந்து அவங்களை விசாரணை பண்ணி அவங்களை தூக்கில விட போடுவீங்களான்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனை கலவரத்தை முடிக்கணும்ன்றக்காக நெக்ஸ்ட் கேபினெட் மிஷன் பிளான் ஒரு மிஷன் பிளான் வந்து 1946 மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் அரசாங்கம் அனுப்பிச்சு வைக்கிறது. எதுக்கு அனுப்பிச்சு வைக்குதுன்னா ஐஎன்ஏ ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இதை பத்தி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து தான் பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த வல்கனோன்னு சொல்லுவாங்க. இந்தியா சுதந்திரமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஏ ட்ரையல், இந்திய ராணுவம் இந்திய நேஷனல் ஆர்மி ட்ரையல்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையல்ல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்திய லெவல்ல எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து பிரிட்டிஷ் ராணுவம் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமான வேடிக்கை என்ன பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராணுவமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்திய மக்களால் தான் ஆயிருந்துச்சு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ்க்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா போரும் முடிஞ்சிருச்சு, நம்மளும் நமக்கு பலமும் கிடையாது. அது போக இந்தியாவில இருக்க நமக்கு நமக்கு வந்து லாயலா இருந்த விசுவாசமா இருந்த அரசு அதிகாரிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு சாதகமா போயிட்டாங்க. இனிமேலும் இந்தியா வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேபினெட் குழு ஒரு குழு அனுப்புவோம், அமைச்சரவை குழு. அந்த அமைச்சரவை குழு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸால உருவாக்கப்பட்டதுனால வந்து அமைச்சரவை குழுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க அந்த மூணு மிகப்பெரிய அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் மிஷன்ல வருவாங்க. அந்த மூணு அமைச்சர்களுமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டோட அமைச்சர்கள். ஸோ அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அரசியலமைப்பை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1946 கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, அவங்க வந்து மே 16 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் மிஷன் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளானை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மே 16 வந்து சப்மிட் பண்றாங்க. மே 16 1946 வந்து பாத்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்றாங்க. ஸோ அந்த கேபினெட் மிஷன் அமைச்சரவை குழுவோட உறுப்பினர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ், இவர் தான் கிரிப்ஸ் மிஷனையும் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கி இருந்தாரு. ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ், பேட்ரிக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இம்மூணு பேருமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு அமைச்சர்களா இருந்தாங்க. இவங்க இங்க இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு நிர்ணய குழு எப்படி இருக்கணும், அந்த சபை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சபை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணணும் இல்லையா. அவங்க யார் யாருக்கு அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும், அவங்க எங்க இருந்து எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் இல்லையா. அந்த ஐடியா அவங்க டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மிஷன் பிளான்ல வந்து தெளிவா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த முறையில தேர்ந்தெடுக்கப்படணும்னு பாத்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது விகிதாச்சார அடிப்படைன்னு சொல்லுவாங்க. அதாவது விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி வரணும், 20 லட்சம் மக்களுக்கு எத்தனை 2 பிரதிநிதி. ஸோ ப்ரொபோஷனல் ஆகுதா. ஸோ அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்டு செப்பரேட் எலக்ட்ரோரேட் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட் எலக்ட்ரோரேட் என்னன்னா மதம் சார்ந்த வாக்குரிமை, அதாவது முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் பண்ணோம்னா முஸ்லீம்களால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், சீக்கியர்களால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அப்புறம் ஜெனரல். ஸோ மதம் சார்ந்த விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னா வாக்குரிமை கொடுக்கப்பட்டதா அமைச்சரவை நிர்ணய குழுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து பாத்தீங்கன்னா மதம் ரீதியான வாக்குரிமை கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆமா, முஸ்லிம்ஸ், சீக்ஸ், ஜெனரல்
இந்த ஜென்ரல் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா 2 மதத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த மதத்துக்காரங்க மட்டும்தான் ஓட்டு போட்டு அவங்களுக்கான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை கொடுத்தாங்க. எந்தெந்த மதம்னா முஸ்லிம்ஸ்க்கும் சீக்ஸ்க்கும். இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எந்த முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன், அதாவது மறைமுக தேர்தல். நமக்கு 1938 ஜவஹர்லால் நேரு என்ன கேட்டிருந்தாரு பாத்தீங்கன்னா, நேரடி தேர்தல், 21 வயசு நிரம்பின எல்லாருமே ஓட்டு போடணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடக்கல. எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அமைச்சரவைக்கு யார் யார் அரசியலமைப்பு நிர்ணய அவைக்கு யார் யார் போகணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம டைரக்டா தேர்ந்தெடுக்கல. இப்ப நமக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குது பாத்தீங்களா, அது மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் நடந்துச்சு, டைரக்ட் எலெக்ஷன் நடக்கல. சரி, ஃபுல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பார்ட்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ். பார்ட்லி நாமினேட்டட் என்ன? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்யசபால வந்து 12 பேரை வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம மீதி இருக்க வேறெல்லாம் யார் தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எம்எல்ஏ எம்பிஸ் தான் வந்து நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். அந்த எம்எல்ஏ எம்பிஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு ராஜ்யசபா மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அந்த ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டே அவர் கைப்பட வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பொதுஜன மக்கள் இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து 12 சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்ட்லி நாமினேட்டட்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா பிரின்சி ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. பிரின்சி ஸ்டேட்ஸ் தான் என்னன்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். என்ன மாதிரி ஓட்டு முறை இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒற்றை வாக்கு மாற்று முறை, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியேனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஓட்டு போறப்ப வந்து ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போட முடியும் இல்லையா? ஆனா அப்போ வந்து சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டுனா நம்ம ப்ரிஃபரன்ஸை வந்து ஆர்டரா எழுதிக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஏ பிடிக்கும்னா ஏ, எனக்கு செகண்ட் பி பிடிக்கும்னா பி, எனக்கு தேர்ட் வந்து சி பிடிக்கும்னா சி. ஸோ ஏ வந்து ஓட்டு அவ்வளோ வாங்கல அப்படின்னா என்னோட ஓட்டு நெக்ஸ்ட் நான் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு மாறிடும். ஸோ பிக்கு மாறிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை வாக்குமுறை. இந்த வாக்குமுறை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் பிரசிடென்ட் எலெக்ஷன், நம்ம நாட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து உருவாக்க போறோம். சரி, உருவாக்க போறோம். ஓகே, அப்போ நம்ம இந்தியாவில வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் இருந்துச்சு? எல்லாருக்குமே வந்து நம்ம சொன்ன 10 லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஆளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ எல்லாருமே 10 லட்சம் பேர்னா எல்லா இடத்துலயும் 10 லட்சம் பேரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 11 ஸ்டேட் இருந்துச்சு. அந்த 11 ஸ்டேட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அது போக சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் தனியா இருந்துச்சு. சுதேசி அரசு, அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து மன்னராட்சி சில இடத்துல இருந்துச்சு. நான் சொல்றது சேர சோழ பாண்டியர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வந்து ஒரு தனி சமஸ்தானமா இருந்துச்சு தஞ்சாவூர் தனி சமஸ்தானமா இருந்துச்சு. திருவாண்டம், அதாவது திருவாங்கூர் சொல்லுவாங்க, அந்த தனி சமஸ்தானமா இருந்துச்சு. ஜுனாகத் அது தனி சமஸ்தானமா இருந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது தனி சமஸ்தானமா இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சமஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னர் வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இளவரசி பிரிட்டிஷ் குயின் இருப்பாங்களே, குயின் எலிசபெத், அவங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அடிபணிஞ்சிருந்தாங்க. அவங்க டைரக்டா பிரிட்டிஷ் அரசியல் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கோ பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கோ டைரக்டா அடிபணிஞ்சு இல்ல, பிரிட்டிஷ் குயின் இருப்பாங்க பாத்தீங்களா, குயின் எலிசபெத், அவங்களுக்கு அடிபணிச்சிருந்தாங்க. ஆனா அது போக மீதி இருந்த ஸ்டேட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, மெட்ராஸ் ஸ்டேட்டு, சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே இருந்தாங்க. அது போக ஒரு 4 இடம் இருக்கு. அந்த 4 இடம் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. அது எங்கன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இப்ப யூனியன் பிரதேசம்னு சொல்லுவாங்க, யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 4 இருந்துச்சு. இப்போ இந்த 3 விதமான இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரசியலமைப்புக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப போறோம். இந்த 11 ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் மக்கள்னா ஒரு ஆளு அப்படின்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒரு சுதேசி பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது ஒரு சமஸ்தானத்துல 10 லட்சம் மக்கள் வாழ்றதுக்கான அளவுக்கு பெரிய சமஸ்தானமா இருந்தா அங்க இருந்து ஒரு ஆளை வந்து அந்த அரசரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாரு. அப்போ புதுக்கோட்டை சமஸ்தானம் வந்து போனாங்கன்னா கிடையாது. ஏன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்துல 10 லட்சம் மக்கள் கிடையாது. ஸோ அந்த சமஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் நாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்ல இருந்து ஒரு 4 பேரை வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனரை வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணி அனுப்புனாரு. ஸோ பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி நாமினேட்டட். நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ பார்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ், பார்ட்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ்.
சரி, அப்போ அப்போ அந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால எத்தனை எத்தனை மக்கள் இருந்தாங்க? 38,90,00,000 மக்கள் கிட்ட இருந்தாங்க. ஸோ அப்படின்றப்ப ஆக மொத்தம் நமக்கு 10 லட்சம் பேத்துக்கு ஒரு ஆள் தான் நமக்கு வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் கீழே கொண்டு வர போறோம். அப்படின்றப்ப எத்தனை பேர்? 389 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு குழுல வந்து அரசியலமைப்பு சபையில வந்து பாத்தீங்கன்னா 389 மெம்பர்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அந்த 389 மக்கள்ல 292 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராவின்சஸ், நான் சொன்னேன்ல 11 ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பார்ட்லி எலெக்டட் என்ன அர்த்தம்? நம்ம எலெக்ட் பண்ண எம்எல்ஏஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ பார்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் மூலமா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 1946 நடந்துச்சு. சரி, அப்ப அனுப்பப்பட்ட மக்கள் வந்து எல்லாருமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த 11 ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்தவங்க 208 பேரை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்க 73 பேர், அது போக மத்த பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்களா அதை சேர்ந்த 15 பேர். ஸோ ஆக மொத்தம் 292 பேரை வந்து பாத்தீங்கன்னா 11 ஸ்டேட்ல இருந்து 10 லட்சம் பேத்துக்கு ஒரு ஆளுன்ற வீதத்துல வந்து பாத்தீங்கன்னா 292 பேரை வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அது போக மீதி 93 மெம்பர்ஸ் வந்து எங்க இருந்து வராங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல நம்ம அரசர்கள் மைசூரு, தஞ்சாவூர், திருவாங்கூர், ஹைதராபாத் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஒரு ராஜாங்கம் இருந்து தனித்தனியா இருந்துச்சு 1947க்கு முன்னாடி. ஸோ அவங்க நாட்டுல இருந்து ஒவ்வொரு நபர்களை வந்து பிரதிநிதியா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 93 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வராங்க? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து போறாங்க. 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ்ல இருந்து போறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்லி நாமினேட்டட். 292 வந்து பார்ட்லி எலெக்டட். 93 பிளஸ் 4ன்னு பார்க்கப்ப 97 வந்து பாத்தீங்கன்னா பார்ட்லி நாமினேட்டட். அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி தெரியும், நம்ம தலைநகரம். அஜ்மீர் ராஜஸ்தான்ல இருக்கு. கூர்க் கர்நாடகால இருக்கு. பலூச்சிஸ்தான் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. அப்போ வந்து அகண்ட இந்தியால வந்து பலூச்சிஸ்தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியால வந்து பலூச்சிஸ்தான் நம்ம இந்தியால ஒரு பங்கமா இருந்துச்சு. இப்ப அட் பிரசன்ட் பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? சோ எங்கெங்க இருந்து 389 மக்கள் வந்து 389 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து எங்க இருந்து வராங்க அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், எல்லா சமூகத்துல இருந்து ஒரு ஆள் வந்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆமா. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளில பெண்கள் இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா பெண்கள், ஆமா பெண்கள் இருந்தாங்க. எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவர்கள் இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருந்தாங்க. சிக் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா இருந்தாங்க. ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆமா இருந்தாங்க. முஸ்லிம்ஸ் இருந்தாங்க. கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ், மராத்தாஸ் எல்லாருமே இருந்தாங்க. எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க விடுபடவே இல்லை. டைரக்ட் எலெக்ஷனா இல்லாம போனாலும் சரி, இது வந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இருந்தாங்க. ஸோ எதன் காரணமா எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்ந்துட்டாங்க. யாரு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்பாங்க. காந்திஜி, நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் கண்ட்ரி மகாத்மா காந்திஜி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில மெம்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திஜி மெம்பர் கிடையாது. அது மாதிரி பாகிஸ்தானோட ஃபவுண்டிங் ஃபாதர் இருப்பாரு பாத்தீங்களா, முகமது அலி ஜின்னா, அவருமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில மெம்பர் கிடையாது. இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் கிடையாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நான் சொன்னதுதான். அப்ப கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பிக்கிறப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 389 மெம்பர்ஸ்ல 93 பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 73 பேர் முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் அது போக 292 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராவின்சி, நம்ம நார்மல் ஸ்டேட்ல இருந்து போன மக்கள். ஸோ இவங்க எல்லாருமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே போய் அங்க கலந்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. வெறும் 211 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பிக்கப்பட்ட அன்னைக்கு, அதாவது 9 டிசம்பர் 1946 அன்னைக்கு 9 டிசம்பர் 1946 அன்னைக்கு 211 பேர் மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து ஜாயின் பண்ணி அன்னைக்கு உள்ளக்க போனாங்க. 389ல 211 பேர் தான் போனாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 93 பேர் வந்து சேரல. 93 பேர் எங்க இருந்து? சுதேசி அரசாங்கம், அதாவது அரசர்களால் நாமினேட் பண்ண மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்க கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியலமைப்பு உருவாக்க குழு இந்த அரசியலமைப்பு
அவை வந்து யாருக்கு? இந்திய கவர்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு நிர்ணயம் பண்ற அரசியலமைப்பு நிர்ணயம் பண்றதுக்காக தானே பண்றாங்க. ஆனா அவங்க தான் இந்தியாவுக்கு சேர்ந்தவங்க கிடையாது 1947க்கு முன்னாடி. ஸோ அப்போ அவங்க எப்படி வந்து அவங்களோட ஆப்போசிஷனை வந்து வெளிப்படுத்துறாங்கன்னா, நாங்க சேர மாட்டோம், நாங்க தான் இந்தியாவே கிடையாது, அப்புறம் எதுக்கு எங்க அந்த அரசியலமைப்பு குழுல போய் சேர சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 93 பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அதே தான் முஸ்லீம் லீக்கும் சொன்னாங்க, எங்களுக்கு தனிநாடு கொடுத்துருங்க, நாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது, ஸோ அதனால எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனிநாடு கொடுத்துருங்க, அதனால நாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நாங்க மெம்பரா போய் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 93 73 வந்து சேரவே கிடையாது. ஸோ ஆரம்பத்துல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 9 டிசம்பர் 1946 ஆரம்பிக்கிறப்ப எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 211 தான், 389 கிடையாது. 380 டோட்டல் மெம்பர்ஷிப், 211 தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதனால தான் நான் அழுத்தமா திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அரசியலமைப்பு வந்து நம்ம தேர்தல் அடிப்படையில வந்து தேர்ந்தெடுத்தாச்சு, எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டேல எத்தனை பேர் வந்து போய் சேர்ந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டோம், யார் யாரெல்லாம் போய் சேரலன்னு பார்த்துட்டோம். சரி, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஒரு சபை ஒன்று ஒர்க் ஆகணும்னா அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர்மன் இருக்கணும். இப்ப நான் சேர்மன்னா வந்து அப்ப சேர்மன் சொல்லுவாங்க, இப்ப எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பீக்கர் அப்படி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தோட ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு அப்பாவு அவர்கள். அதே மாதிரி லோக்சபாவோட ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு ஓம் பிர்லா அவர்கள். ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் யாருன்னா ஜெக்தீப் தன்கர் அவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸை வந்து அப்போ வந்து சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவைத்தலைவர் அப்படின்றத சொல்லுவாங்க. சரி, அப்ப அவைத்தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. அவர் வரும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் 9 டிசம்பர்ல அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. 11 டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாதை வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் சேர்மனை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சச்சிதானந்தா சின்ஹா வந்து ஒரு 2-3 நாள் மட்டும்தான் அவர் வந்து சேர்மனா இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேபி கிருபால் ஆச்சரியா ஜேபி கிருபாலினி அப்படின்ற நம்ம சுதந்திர போராட்ட தலைவர் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, பிரெஞ்சு நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவையிலேயே மூத்த தலைவர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பை கொடுப்பாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளைத்தான் பெர்மனன்ட் தலைவரா வந்து உருவாக்குவாங்க. நம்ம நாட்டிலுமே அந்த வழக்கம் இருக்கு. நம்ம நாட்டில் ஒரு பஞ்சாயத்துன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாயத்து வந்து எங்க எங்க வைப்பாங்க? நாட்டாம பண்ணுவார். நாட்டாம யாரு? ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா வயசானவரா இருப்பாரு, இல்ல ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா பெருந்தலைவரா இருப்பாரு, அவரை தானே வந்து வச்சு நம்ம பஞ்சாயத்து தீர்த்து வைப்போம். அதே மாதிரி ஒரு கோட்பாட்டுக்கள் வந்து ஜேபி கிருபாலனி எந்த நாட்டோட பிராக்டிஸை வந்து கோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டோட பிராக்டிஸை கோட் பண்ணி, பிரெஞ்சு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வயது அதிகமான மெம்பரோ அவரை தான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவரை நியமிப்பாங்க. ஒரு வந்து தற்காலிக தலைவரா நியமிப்பாங்க. அந்த தற்காலிக தலைவர்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஒரு எலெக்ஷனோ இல்ல அந்த தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் ஒரு பெர்மனன்ட் தலைவரா வந்து வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிராக்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அசம்பிளி நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசம்பிளில வந்து பாத்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 வந்து நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பிரசிடென்ட்டா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. பட் அது காரணம் கிடையாது. அவர் பிரெஞ்சு பிராக்டிஸுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து 2-3 நாளைக்கு தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அதை ரெக்கமெண்ட் பண்ண யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. இந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி அட்டன் பண்ண மெம்பர்ஸ் யாரு? 211 பேரு. அடுத்து அதுக்கப்புறம் பெர்மனன்ட் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்தீங்களா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 11 டிசம்பர் 1946 வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மொத்தம் எத்தனை செஷன்ஸ் வந்து நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 11 செஷன்ஸ் நடந்துச்சு. செஷன்ஸ் என்னன்னா மீட்டிங், 11 மீட்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட நடக்கப்பட்டுச்சு. 166 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து இருந்துச்சு. அது போக 2473 திருத்தங்கள் வந்து நம்ம அரசியலமைப்புல வந்து நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கு கீழே வந்து 2 வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. உங்க 2 பேர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட வைஸ் பிரசிடென்ட்ஸ் யாருன்னு கேட்பாங்க. ஹச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி. 2 பேர், ஒரு ஆள் கிடையாது, 2 பேர். அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில அட்வைசர், அதாவது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில வந்து ஒரு நம்ம நாடு வந்து எதை சார்ந்து இருக்கணும் எதை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழிகிற ஒரு அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா சர் பிஎன் ராவுன்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சஜஸ்ட் பண்ணவர் அம்பேத்கருக்கு. டிபிஎஸ்பி, அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நெறிமுறைகள் இருக்கும்ல. அரசாங்கம்ன்றது எப்படி போகணும் எப்படி போகக்கூடாது அப்படின்ற ஒரு நெறிமுறையை வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து
சஜஸ்ட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சார் பி.என். ராவு. யாருக்கு சஜஸ்ட் பண்றாரு? டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஏன்னா அவர் தான் அரசியலமைப்பு உருவாக்குனாரு. அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்றாரு. அந்த அரசியலமைப்பு உருவாக்க குழு இருக்கும் பாத்தீங்களா, டிராஃப்டிங் கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ நம்ம ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்போட தந்தை யாருன்னு அழைக்கப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இவருக்கு 3 பட்டங்கள் இருக்கு. 3 பட்டங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பட்டத்தை காமிச்சு கேட்பாங்க. ஆர்கிடெக்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். 1931 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அரசியலமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன்ல வந்து சும்மா பாஸ் பண்றாங்க. ஆனா ரெசல்யூஷன் வேணும்னு சொல்லி கேட்டது 1935. 1931 வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புன்னு ஒன்று இருந்தா எங்களுக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஒரு செஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் மட்டும் பாஸ் பண்றாங்க. அடுத்து நவம்பர் 13, 1936 நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓபன் பண்ண 9 டிசம்பர் முடிஞ்சிருச்சு. 11 வந்து திரு ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு பிரசிடென்டா. அதுக்கப்புறம் டிசம்பர் 13 வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றத வந்து ஒண்ணு பாஸ் பண்றாரு, கொண்டு வராரு. அதை வந்து அரசியலமைப்பு குழுல கொடுக்குறாரு. அந்த அவை வந்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுது. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு முகப்புல வந்து ஒரு 4 வரியை கொடுத்துருப்பாங்க. இந்தியா இஸ் சோசியலிஸ்ட், சாவரின், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், செக்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜனநாயகம், குடியரசு, மதச்சார்பற்ற, சோசியலிஸ்ட் மற்றும் இறையாண்மை பொருந்திய நாடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட குறிக்கோள். அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்துல வந்து நம்ம நேரு வந்து சொல்றாரு. அததான் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல வந்து பிரியாம்பல் அப்படின்னு ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 22 ஜனவரி 1947. ஸோ குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 13, 1946. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை பிரியாம்பல் அரசியலமைப்பு முகப்பா வந்து உருவாக்கம் பண்ணி அதை நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ பாத்தீங்கன்னா 22 ஜனவரி 1947. பிரியாம்பிள்ன்றது வந்து எங்க இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன், அமெரிக்க அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கும். ஸோ அதை பத்தி அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா யூஎஸ் ஒரு கான்ஸ்டியூஷனை டவுன்லோட் பண்ணி அதை முகப்பை வாசிச்சு பாருங்க. அதுல இருந்து நம்ம என்ன இன்ஸ்பயர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் டவுன்லோட் பண்ணி அதோட பிரியாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க. ஸோ நேரு அவர்கள் யூஎஸ் கான்ஸ்டியூஷனோட இன்ஸ்பயர் பண்ணி தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் காலப்போக்கில் பிரியாம்பிளா மாறி 22 ஜனவரி 1947 அரசியலமைப்புல ஒரு அங்கமா வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறுது. நம்ம அரசியலமைப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கம் பண்ணியாச்சு. உருவாக்கம் பண்ண அந்த அரசியலமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 26, 1949 தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்திய அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முகப்பு பிரியாம்பிள்னு ஒண்ணு இருந்துச்சு. அது போக 22 பாகங்களா இருந்துச்சு. அந்த 22 பாகங்களையும் 395 ஆர்டிக்கல், 8 ஷெடியூல்களா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த அரசியலமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. அது எப்ப செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ நவம்பர் 26, 1949 வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளாக் டே ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜூன் 25. அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 25, 1974 தான் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஜூன் 25 இஸ் பிளாக் டே ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 26, 1949. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங் டே எப்பன்னு கேட்டீங்கன்னா 24 ஜனவரி 1950. ஃபர்ஸ்ட் மீட்டிங் டே 9th டிசம்பர் 1946. லாஸ்ட் மீட்டிங் டே 24 ஜனவரி 1950. அன்னைக்கு தான் லாஸ்ட் மீட்டிங். அந்த மீட்டிங் அப்பதான் இந்திய அரசியலமைப்புல வந்து யார் கையெழுத்திடுறா, பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கையெழுத்திட்டு அந்த இந்திய அரசியலமைப்பை நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அரசியலமைப்பு 26 ஜனவரி 1950 வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வருது. ஸோ 2 வார்த்தை இருக்கு, அடாப்ட், எனாக்ட். நான் போன கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அடாப்ட்னா என்ன, எனாக்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடாப்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எனாக்ட் வந்து செயல்படுத்தப்பட்டது. அடாப்ட்னா 26 நவம்பர் 1950.
49 என்ன ஆக்ட்னு கேட்டீங்கன்னா அதே 26 ஜான்வரி 1950. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், அதான் 24 ஜனவரிலே லாஸ்ட் மீட்டிங் போட்டாச்சு, கையெழுத்தும் போட்டாச்சு, பிறகு 26 நாங்கள் குடியரசு தினமாக கொண்டாடுறோம், 24 முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அது எதுக்குன்றத நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில் வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா 26 ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா 1930 1929 அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ராவி நதிக்கரையில வந்து பார்த்தீங்கன்னா 1930 26 ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடியேற்றம் பண்ணுவார். அதனால வந்து நினைவு கூறும் வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 26 ஜனவரி 1950 வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த 26 ஜனவரி இந்த 26 ஜனவரி மேட்ச் ஆகணுன்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். அதான் மெயின் ரீசன். ஸோ அது என்ன செஷனு, எதுக்கு அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில பார்ப்போம். ஸோ அதுக்கு இனி நாள் இருக்கு. ஸோ நம்ம சொல்லியாச்சு 26 ஜனவரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடியரசு தினமா வந்து நம்ம அறிவிச்சிடுறோம். அந்த கான்ஸ்டியூஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அழகான கையெழுத்துல வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. இப்படி வரும் கேலிகிராஃபி. சரி எனக்கு வரல. பட் ஸோ அந்த கேலிகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல வரும். சிக்காலிக், நஸ்தாலிக் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வகைகளை வந்து பிரிப்பாங்க. அதுல வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைசதா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை இட்டாலிக் ஸ்டைலில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபேக்ட்ஸா வந்து பார்த்துருவோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி இவ்வளவு நேரம் படிச்சோம்னா அது ஃபேக்ட்ஸா வந்து ஒரு ஓவர் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சு? December 9, 1946 நடந்துச்சு. அப்போ டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளோ? 389 மெம்பர்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர்? 211 பேர். ஏன் 93 மெம்பர்ஸ் வந்து சுதேசி மன்னர்களால் அனுப்பி வைக்கப்பட வேண்டியவர்கள், பார்ட்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கல. அதே மாதிரி முஸ்லீம் லீகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 73 மெம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்துல அவங்க கலந்துக்கல. முஸ்லீம் லீக் வந்து பைநேஷன் தியரி, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சுதேசி மன்னர்கள் நாங்க ஆல்ரெடி தனி நாடு தான், அதனால நாங்க இந்திய அரசமைப்பு நிர்ணய குழு நாங்க சேர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 93 பேர் 73 பேர் கலந்துக்கல. ஸோ கலந்துக்கிட்ட நபர்கள் எத்தனை பேர்? 211 பேர். அதுல சச்சிதானந்த சின்ஹா அந்த கலந்துக்கிட்ட நபர்கள் வந்து ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, வயது அதிகமான நபர். அவர் தான் சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து பிரெஞ்சு பிராக்டிஸ் மூலம் ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி ரெக்கமெண்டேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னென்ன பண்ணுச்சு, அதோட ஒர்க்கிங் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துட்டோம். சரி, சுதந்திரம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத வந்து நம்ம இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்துருவோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது 1946 வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பண்றேன்னு சொன்னப்போ கூட நம்ம நாடுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லவே இல்லை. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழியை நம்ம ஏத்துக்கிட்டு அரசியலமைப்பு வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க முழு சுதந்திரம் வேணும் வேணும்னு கேட்டு தான் இருந்தோம். அது எப்போ வரை கொடுக்கவே இல்லை பாத்தீங்கன்னா June 3 நமக்கு அரசியலமைப்பு குழு வந்து ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணது எப்போ தெரியுமா? 1946 December 9. ஸோ அப்பல இருந்து 1947 June 3 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. நடுவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ராம்சே மெக்டானல்ட் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா நடுவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சில மாற்றங்கள் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுக்காக ஒரு வைஸ்ராய் வந்து நமக்கு நாட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த வைஸ்ராய் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். ஸோ அவர் வந்து ஒரு பிளான் சொல்றாரு. அந்த பிளான் June 3 அன்னைக்கு தான் அந்த பிளான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால அதுக்கு வந்து June 3 பிளான் சொல்றாங்க. அந்த பிளான் படி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்து நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு சுதந்திர இந்தியா, இன்னொன்னு சுதந்திர பாகிஸ்தான். பிரிட்டிஷ் இந்தியாவை ரெண்டா பிரிச்சு பிரிச்சு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம். எப்படி சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு இப்படிதான் நம்ம சுதந்திரம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அப்படி நம்ம June 3 பிளானிக்கு நம்ம இது பண்ணோம்னா பிரிக்கிறதுக்கே எப்படி பிரிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஸோ அதுக்கு ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. அது கமிட்டி பேர் என்ன? ராட்க்ளிஃப் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ராட்க்ளிஃப் கமிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உடையான கோடு, இந்தியாவுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்போதைக்கு பங்களாதேஷ்க்கும் அப்போ வந்து நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவோம். ஸோ அதுவும் பிரிக்கிறதுக்கான என்னென்ன கோடுகள் அப்படின்றத வந்து தெளிவா பிரிச்சு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ராட்க்ளிஃப் சொல்றாங்க. அந்த June 3 பிளான் நம்ம இந்தியாவை வந்து எப்படி நம்ம சுதந்திரம் கொடுக்க போறோம், எப்படி மற்ற நாடுகள் வந்து பிரிக்க போறோம் அப்படின்றத June 3 பிளானை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டா வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணுது.
இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணப்படுது. ஏன் நம்ம நாட்டு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடாதாங்கிறீங்கன்னா, நமக்கு தான் வந்து நம்ம காலனி நாடா இருந்தோம்ல. ஸோ நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும், யார் கொடுக்கணும்? பிரிட்டிஷ் தான் கொடுக்கணும். ஸோ அதனால பிரிட்டிஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 93 மெம்பர்ஸ் முஸ்லீம் லீக்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா. அதுல 90 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் மெம்பர்ஸ். ஸோ பாகிஸ்தான் நாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா மீதி 3 மெம்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்திய நாட்டுக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மீதி 90 பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பக்கம் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க. ஸோ 90 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் போனதால அந்த 90 வந்து கழிஞ்சிருச்சு. அது போக கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த 329 என்ன ஆச்சு? 299 இருந்துச்சு. 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டாங்க. சரி, ஜூன் 3 பிளான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அந்த உருவாக்க குழு இருக்கு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1948 ஏப்ரல் 28 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில வந்து சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா 93 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இதுல வந்து நம்ம சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுல ஒரு 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 13 வந்து பாகிஸ்தான் சைடு போயிருச்சு. 552 வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சைடுல இருந்துச்சு. ஜூன் 3 பிளான் படி என்ன பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, ஒன்னு இந்தியா பக்கம் போனா போய்க்கலாம், இல்ல அப்படின்னா பாகிஸ்தான் பக்கத்துக்கு போயினா போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீ தனிநாடா இருந்தாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்தியா பக்கம் போயிட்டாங்க. சில பேர் நாங்க போகவே மாட்டோம், அதனால எங்களுக்கு தனி நாடு கொடுத்துட்டீங்க, அதனால சந்தோஷம், அதனால நாங்க வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளில சேர்ந்துட்டு அந்த கான்ஸ்டியூஷனை மட்டும் நாங்க எங்க நாட்டுக்கு தனியா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூன் 3 பிளான் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குள்ள போறாங்க. ஸோ ஜூன் 3 ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்றப்ப டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ? 389. ஜூன் 3 பிளான் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மெம்பர்ஸ்? 299 பேர். ஏன் கம்மியாயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தனிநாடு அறிவிச்சனால முஸ்லீம் லீக்ல இருந்து கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. ஸோ இப்போ ஓவராலா ஃபைனலா இருக்கிறது 299 பேர். 299 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3 பிளானுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில சேர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் முஸ்லீம் லீகும் கலந்துக்கல. ஜூன் 3 பிளானுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில கலந்துக்கிறாங்க. நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஜூன் 3 பிளானை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம அரசியலமைப்பு அவை இருக்கு பாத்தீங்களா, அது இறையாண்மை மிக்க ஒரு அவையா மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இனிமேல் வந்து நம்ம யாரும் கேட்கணும் அவசியம் கிடையாது. இனிமேல் இந்தியாவுக்கு என்ன வேணுமோ இந்தியாவே முடிவு பண்ணலாம் அப்படின்றத அரசியலமைப்பு குழுக்கு அரசியலமைப்பு அவைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் சட்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பவர் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு அவையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக நாடாளுமன்றமாவும் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டுட்டு இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் பாடியாவும் செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பவர்லாம் எதுக்கு அப்புறம் வருது? ஆஃப்டர் ஜூன் 3 பிளான், ஆஃப்டர் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 இந்திய சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சேஞ்சஸும் அரசியலமைப்புல நடந்திருக்கு, அரசியலமைப்பு அவையில நடந்திருக்குன்னு அர்த்தம். சரி, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத டயக்ராமா பார்ப்போம். நவம்பர் 17 1947 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டாவும் செயல்பட்டுச்சு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாவும் செயல்பட்டுச்சு. ஒரு நாள் பார்லிமெண்டா செயல்படும், அடுத்த நாள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா செயல்படும். அப்ப செயல்படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தலைவர்கள் இருந்தாங்க. அதுதான் நான் போட்டிருக்கு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகேம் சாவரின் பாடி ஒன்னு ஃபர்ஸ்ட் சேஞ்சு. இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரசியலமைப்பு அவை வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை பெற்றுச்சு. அதாவது நம்மளால என்ன செய்ய முடியும் நம்மளே தேர்ந்தெடுக்கலாம், பிரிட்டிஷை கேட்டு செய்யணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சேஞ்ச். செகண்ட் சேஞ்ச் என்ன? அரசியலமைப்பு அவையே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றமாவும் செயல்பட்டுச்சு. எதுக்கு?
நமக்கு இப்போ பிரிட்டிஷ் வந்து நமக்கு சட்டம் போட மாட்டாங்க, நம்ம தானே சட்டம் போடணும். நம்ம அரசியலமைப்பு வேலையே பார்த்துட்டு இருந்தா சாதாரண சட்ட திட்டங்கள் வேலையை யார் பார்க்கறது? ஸோ அந்த வேலையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தற்காலிக நாடாளுமன்றம் வந்து செயல்படுச்சு. ஸோ ரெண்டாவது வேலையும் பண்ணுச்சு. அது அடுத்து மூணாவது சேஞ்ச் என்னது? அரசியலமைப்பு அவையோட மொத்த நபர்கள் எண்ணிக்கையே குறைக்கப்பட்டுச்சு. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அரசியலமைப்பு அவையோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அப்ப தற்காலிக பாராளுமன்றத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.வி. மவ்லான்கர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1952 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தற்காலிக பாராளுமன்ற தலைவரா இருக்கிறாரு. ஏன் 1952 வரைக்கும்னா 1950 நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷனால கிட்டத்தட்ட 2 வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஏற்பாடு பண்றதுக்கு 2 வருஷம் போயிடுச்சு. 1952 தான் முதல் எலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு கீழே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1952 நடக்குது. அந்த 1952க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உருவாகுது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக பாராளுமன்றத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி.வி. மவ்லான்கர். சரி, இப்ப இந்திய அரசியலமைப்பு வந்து இருந்துச்சு, அது என்னென்ன வேலைலாம் பார்த்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்புன்னு ஒன்று உருவாக்கிச்சு, கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கிச்சு. அது போக என்ன பண்ணுச்சுன்னா தேசிய கொடி இருக்கு பாத்தீங்களா, எது தேசிய கொடி அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து அடாப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுச்சு? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த கொடி வந்து தேசிய கொடின்னு ஏற்றுக்கொள்றதுக்கு வேலையை பார்த்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 22, 1947. கரெக்டா சுதந்திரத்துக்கு முன்னாடி எது தேசிய கொடின்னு நம்ம தீர்மானம் பண்றோம். ஏன்னா தேசிய கொடின்னு வந்து இப்பதான் நம்ம சொல்றது வந்து மூவர்ண கொடி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு நிறுவனமும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்களுக்குன்னு ஒவ்வொன்று கொடியை வச்சுக்கிட்டு தேசிய கொடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எது உண்மையான தேசிய கொடின்னு தீர்மானம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 22, 1947. காமன்வெல்த் மெம்பர், அதாவது இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து காமன்வெல்த் மெம்பர் தான். காமன்வெல்த் மெம்பர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷோட காலனிக்கு, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே காலனி அந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேலும் பிரிட்டிஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லுறவோட இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு அசோசியேஷன் உருவாக்குறாங்க. அதான் காமன்வெல்த் அசோசியேஷன். அது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மெம்பரா இருக்கு. ஸோ அந்த மெம்பர்ஷிப் ராட்டிஃபை பண்ணது, அந்த மெம்பர்ஷிப் வந்து நாங்க இணையறோம் அப்படின்னு சொன்ன தேதி வந்து பாத்தீங்கன்னா மே 1949. அந்த இணையதுக்கான கிரீன் சிக்னல் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நம்ம தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் என்ன அப்படின்றதும் அது என்னைக்கு வந்து நம்ம தீர்மானம் மூலமா ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்ன்றத பாத்துக்கோங்க. ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950. ஸோ நம்ம குடியரசு தினத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதமும் தேசிய பாடலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்றோம். அதே மாதிரி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஆன் ஜனவரி 24, 1950 வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங் டேட்டே வந்து பாத்தீங்கன்னா 24 ஜனவரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 24 ஜனவரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக பாராளுமன்றத்தோட தலைவர் ஜி.வி. மவ்லாங்கர் இருக்கிறாரு. அது போக பிரசிடென்ட்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? ஸோ அந்த பிரசிடென்ட் யாரு, தற்காலிகமா அந்த 2 வருஷத்துக்கு யார் பிரசிடென்டா இருக்கணும்ன்றது தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மீட்டிங் வந்து நிறைவடிக்கிறாங்க. ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிரசிடென்டாவும் இருந்தாரு. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமும் லாஸ்ட் மீட்டிங் அப்புறமும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டாவும் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ என்னென்ன வேலைகள்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருந்த காலத்துல நேஷனல் பிளாக் அடாப்ட் பண்ணிருக்கிறோம், நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங்கை வந்து அடாப்ட் பண்ணிருக்கிறோம், காமன்வெல்த் மெம்பர்ஷிப்ல வந்து இணைஞ்சிருக்கிறோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் வந்து செஞ்சுச்சு. ஸோ ஓவரால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளவு செலவு பண்ணுச்சு, அது வேலைப்பாடுகள்னால எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 64 லட்சம். 64 லட்சம்ன்றது சின்ன அமௌண்ட் கிடையாது. இப்போ வந்து பணவீக்கத்தினால 64 லட்சம்ன்றது சின்ன அமௌண்ட்டா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 64 லட்சம்ன்ற பெரிய அமௌண்ட். அது இப்போ மதிப்புல வந்து நம்ம போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எக்கனாமிக் கிளாஸ் முடிக்கிறப்ப நம்ம இன்ஃபிளேஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸேஷன் பண்ணி 64 லட்சம் 1947 எவ்வளோ, இப்போ எவ்வளோன்றதை நம்ம எக்கனாமிக் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ எத்தனை நாடுகளோட அரசியலமைப்பெல்லாம் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 நாடுகளோட அரசியலமைப்போட விஷயங்கள்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி அதுல இருந்து பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து தான் நம்மளோட அரசியலமைப்பை வந்து உருவாக்கம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா December 9, 1946. லாஸ்ட் மீட்டிங் January 24, 1950. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மொத்த காலம் எத்தனை வருஷம் வந்து தொடர்ந்து இயங்கிச்சு, அதோட மொத்த காலம் எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள். இதுதான் கரெக்ட்.
சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து 17 நாட்கள்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 3 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 6, 5, 7 நாட்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க 17க்கு போங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அது மிஸ்டேக் தான். இருந்தாலும் எது நியரஸ்ட் ஆன்சரோ அதை சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் 18ம் 17மே கேட்டாங்கன்னா 18 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா November 26, 1949. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டீங்கன்னா November 26, 1950. ஸோ இது ரிபப்ளிக் டே, அது கான்ஸ்டியூஷனல் டே. ஸோ June 25 என்னது? பிளாக் டே ஃபார் கான்ஸ்டியூஷன். நான் சொன்னதுதான். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா January 24 வந்து டிசால்வ் ஆச்சு. டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கும் அந்த இடைப்பட்ட காலம் 2 வருஷம் இருக்கு பாத்தீங்கன்னா 1952 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சு. 1950 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிசால்வ் ஆகுது. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த 2 வருஷங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டில் ஏதாவது சட்டம் ஏற்றனாலும் சட்டத்தை நீக்கணும்னாலும் ஏதாவது ஒரு பவர் வேணும் இல்லையா? பார்லிமெண்ட் டெம்பரரியாக பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ இது எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு. ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ், புது பார்லிமெண்ட் உருவாக்குறதுக்கான எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போயிட்டு இருந்துச்சு. சரி, கமிட்டிஸ். நம்ம அரசியலமைப்பு நிர்ணய அவையில வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருந்தாங்க. நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருந்துச்சு. அந்த கமிட்டி பேர் தான் டிராஃப்டிங் கமிட்டி. அதே மாதிரி ஒரு 8 மிகப்பெரிய கமிட்டி, மேஜர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. 13 மைனர் கமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன கமிட்டிஸ்ன்றதை நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வரும். அந்த கிளாஸ்ல வந்து நான் கொடுத்துருப்பேன். இது சும்மா ஓவர் வியூ தான். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட சிம்பிள்னால ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிள். நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா யானை படம் போட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த யானை படம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th ஜூலைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதேமே அது போக நம்ம கமிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டைல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இதுதான் ராட்க்ளிஃப் அப்படின்ற ஒரு போர்டு மெம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்கு லைன் போடுறாரு. அந்த லைன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிறது ராட்க்ளிஃப் லைனு. இந்தியாவையும் ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷையும் பிரிக்கிறது ராட்க்ளிஃப் லைனு. அப்போ இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கிறதுக்கு என்ன லைன் கேட்டீங்கன்னா மெக்மோகன் லைன் சொல்லுவாங்க. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கிற லைன் பார்த்தீங்கன்னா தூரந்த் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜாகிரபியில் எப்படி இருந்தாலும் படிப்போம். இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா இந்தியா வந்து எந்த நாட்டோட அதிகமா லேண்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப வந்து நம்ம யாருன்னா பங்களாதேஷ் தான். நம்ம வேணா, ஏன்னா பங்களாதேஷ் சின்னதாக தானே இருக்கு, நம்ம கம்மியாக தானே ஷேர் பண்ணிக்கணும் இப்போ தப்பு. பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்க லேண்ட் பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைவு நெளிவோட இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி, லென்த் வந்து ஜாஸ்தி. ஸோ பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவோட அதிகமாக லேண்ட் ஷேர் பண்ணிக்கிற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ், 4097 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்துடும். அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் வரும். பாகிஸ்தான் கூட வந்து இந்தியா பெருமளவு பெரிமீட்டர் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு மேப்ல பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் வைஸா பார்க்குறப்போ பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் சைனா வரும், தேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வரும். ஏன்னா பாகிஸ்தானோட லேண்ட் ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஸ்ட்ரைட் லைன்ல ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓவரால் ஏரியா வந்து கம்மி. ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, அதாவது நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்லிமெண்ட்ல மினிஸ்டர்ஸா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எந்தெந்த துறைகளுக்கு மினிஸ்டரா இருந்தாங்க, யார் யாரு அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்பாங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னு கேட்பாங்க, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு யார் தலைவராக இருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு. காமன்வெல்த் ரிலேஷனுக்கு ஜவஹர்லால் நேரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹோம் இன்ஃபர்மேஷன், அதாவது உள்துறை அமைச்சகம். ப்ராட்காஸ்டிங், தகவல் தொழில் தொடர்பு. ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் விவசாயம். டாக்டர் சண்முக செட்டி ஃபினான்ஸ். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் லா. ஜக்ஜீவ் ராம் லேபர். சர்தார் பல்தேவ் சிங் டிஃபென்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யார் வந்து இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஸோ அரசியலமைப்பு உருவாக்குள்ள என்னென்ன கமிட்டிஸ் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதை தான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னதுதான், பாயிண்டா போட்டிருப்பேன். இதுல வந்து குழுக்கள் என்னென்ன குழு, மேஜர் கமிட்டிஸ், அதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். சார் ஜவஹர்லால் நேரு வந்து சேர்மனா எந்தெந்த கமிட்டிஸ்ல இருந்தாரு, மொத்தம் அந்த 8 மேஜர் கமிட்டிஸ் சொன்னேன் இல்லையா?
8 மேஜர் கமிட்டிஸ். அந்த 8 மேஜர் கமிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்குற கமிட்டி பேரு டிராஃப்டிங் கமிட்டி. அதோட தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். மீதி 7 கமிட்டிஸோட தலைவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பேன். ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா 3 கமிட்டிஸ்க்கு தலைவராக இருந்தார். டாக்டர் ராஜேந்திர பிரகாஷ் 2 கமிட்டிஸ்க்கு வந்து தலைவராக இருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் 2 கமிட்டிஸ்க்கு வந்து தலைவராக இருந்தார். டாக்டர் B.R. அம்பேத்கர் 1 கமிட்டிஸ்க்கு தலைவராக இருந்தார். அந்த கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கமிட்டி, அரசியலமைப்பு உருவாக்கும் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு கேட்பாங்க. என் கோபாலசாமி ஐயங்கார், ஆலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் K.M. முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவோ. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா B.L. மிட்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பர் இருந்தாரு. அந்த மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலை குறைவினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியேறாரு. அவரை B.L. மிட்டரை ரீப்ளேஸ் பண்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாதவராவோ. அதே மாதிரி T.T. கிருஷ்ணமாச்சாரின்னு ஒரு மெம்பர். அவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்றாரு பார்த்தீங்கன்னா D.B. கைத்தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரா இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. ஸோ அவரை D.B. கைத்தானை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா T.T. கிருஷ்ணமாச்சாரி வராரு. ஸோ கைத்தான் K கிருஷ்ணமாச்சாரி, மாதவராவோ M, B.L. மிட்டர் M. ஸோ மாதவராவ் யார் ரீப்ளேஸ் பண்ணாருன்னா மிட்டர், கிருஷ்ணமாச்சாரி யார் ரீப்ளேஸ் பண்ணாருன்னா D.B. கைத்தான். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் இனிஷியல் மெம்பர்ஸ்ன்னு கேட்பாங்க. 7 மெம்பர்ஸ். ஓகேவா? 1 2 3 4 5 6 7. மைனர் கமிட்டிஸோட தலைவர் யார் யாருன்னு சும்மா மட்டும் ஒரு ஓவர் த்ரோ மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. முக்கியமா குரூப் 2 குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா மைனர் கமிட்டிஸோட ஹெட் யாரு, மேஜர் கமிட்டிஸோட ஹெட் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. இது வந்து போட்டோஸ் யார் யாரெல்லாம் நம்ம டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸோ அவங்களோட போட்டோஸ் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தேசிய கீதம் எப்போ வந்து இது பண்ணாங்க, தேசிய பாடல் எப்போ பண்ணாங்க, டிராஃப்ட் உருவாக்குறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு, அதாவது நம்ம அரசியலமைப்பு அதாவது 2 நாட்கள் இருக்கு. அதாவது அரசியலமைப்பு அவை இருக்கு பாத்தீங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஒர்க்கிங் டேஸ் கேட்டீங்கன்னா 2 years 11 months 18 days. அந்த அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்கான டிராஃப்டிங் கமிட்டியோட டேஸ்ன்னு கேட்டீங்கன்னா 141 days. ஸோ ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஆகஸ்ட் 29, அதாவது சுதந்திரம் கிடைச்சி ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறோம். நல்லா பாத்துக்கோங்க. ஆகஸ்ட் 29 1947. ஸோ சுதந்திரம் கழிச்சு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்குறோம். அந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுறாங்க. இதுதான்ப்பா எங்களோட கான்ஸ்டியூஷன் என்னென்ன வேணும் அப்படின்றத, கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா 141 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்துடுறாங்க. 26 நவம்பர் 26 வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். பிரியாம்பிள் வந்து அப்போ 1949 அப்போ வந்து பிரியாம்பிள் ஆர்டிகல்ஸ் எத்தனை, பார்ட்ஸ் எத்தனை, ஷெடியூல் எத்தனை, பிரியாம்பிள் எங்க இருந்துச்சு, அதே மாதிரி பிரியாம்பிள் இப்போ ப்ரெசென்ட்ல எத்தனை ஷெடியூல் இருக்கு, எத்தனை ஆர்டிகல் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஷெடியூல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆர்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 395 ஆர்டிகல்ஸ் 1949ல 395 ஆர்டிகல்ஸ், இப்போ 465 ஆர்டிகல்ஸ். பார்ட்ஸ் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ 25 பார்ட்ஸ். ஷெடியூல் அப்போ 8, இப்போ 12 ஷெடியூல். இது வந்து 2024. ஸோ காலம் போக போக பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இந்திய அரசியலமைப்பு இஸ் அ லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிருள்ள டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலத்திற்கு ஏற்றாப்ப மாறுது பார்த்தீங்களா. ஸோ அதனால லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி லாஸ்ட் மீட்டிங் என்னைக்கு, கான்ஸ்டியூஷன் எப்போ செயல்படுத்தப்பட்டுச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவுபடுத்த பண்ணாங்க, எத்தனை நாடுகளோட கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்ம ரீவிசிட் பண்ணோம். 60 நாடுகளோட கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரீவிசிட் பண்ணோம். இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ ஜனவரி 26 1950 தானே இந்திய அரசியலமைப்பு வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. அப்போ 26 நவம்பர் 1949, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் கணக்கு இருக்குல்ல, அந்த 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சும்மாவே இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, சில ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
நமக்கு குடியரசு தினத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. என்னென்ன அமைப்புல செயல்பாடுக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை, எலெக்ஷன், பாராளுமன்றம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 26 நம்ம இந்திய அரசியலமைப்பு செயல்படுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த 3 பிரிவுகள் மட்டுமே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸஸ் முடிச்சாச்சு. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வச்சிடறேன். இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அரௌண்ட் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். மீதி 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா SCERT இருந்து வரும். அதுல குறிப்பிட்ட ஒரு வல்லுநர்கள் இந்தியாவோட அரசியலமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்றத ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போறோம். அதுல வந்து நான் தனியா செக்ரிகேட் பண்ணி அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸஸ் தான், ஒரு 2 ஸ்லைட்ஸ் தான் வரும். ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லைட்ஸ் தான் வரும். அதை நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்லைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் 18 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ உங்களால் மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுது, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம டிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தைரியமாக இந்த படிச்சுட்டு தைரியமாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஸோ தப்புக்கள் பண்ண தான் வந்து நம்ம திருத்திக்க முடியும். ஸோ பயப்படாமல் நம்ம தப்பு பண்ணுவோம், பயப்படாமல் திருத்திக்குவோம். அது போக இந்த ஸ்லைடை அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் சும்மாவாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டேட்ஸ் எல்லாம் எப்பப்போ வருது என்னன்றத உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி கதை மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தினாலும் தெரியப்படுத்துங்க. இல்லை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஏதாவது கதை மாதிரி ரெடி பண்ணி தரணும்னாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம். ஸோ அந்த டேட்ஸ் எல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேணா தனி செஷன் மாதிரி வேணா போடலாம். ஓகேவா? சரி, இப்போதைக்கு இந்த ஸ்லைடை வந்து மறக்காமல் நிதானமாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.